தன்மை, சந்திரன் 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். உங்க 2 குழந்தைங்களோட பேரும் சூப்பரா இருக்கு. அப்படியே அவங்க காதுல 3 வாட்டி சொல்லுங்க. சரிம்மா. இளன் இளன் இளன். இயல் இயல் இயல். நிம்மதி, அப்படியே நீயும் சொல்லிட்டு போமா. சரிம்மா. இயல் குட்டி இயல் குட்டி இயல் குட்டி. இளன் தங்கம் இளன் தங்கம் இளன் தங்கம். மா எல்லாருமே சொல்லணுமா? ஆமாமா, ஒருத்தரா வந்து சொல்லுவாங்க. சரி, அப்ப நாங்க போய் நிக்கிறேன். வாங்க எல்லாரும் அப்படியே ஒருத்தரா வாங்க. ராஜா ப்ரோ போங்க, நீங்க தான் இங்க இருக்கிறதுலயே வயசு பெரியவர். நீங்க ஃபர்ஸ்ட் போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏங்க, எல்லாத்த விட 1 வயசு தாங்க பெரியவன், அதுக்குன்னு என்ன கிழவனாவே ஆக்கிட்டீங்க. இல்ல ப்ரோ, நாங்க எல்லாருமே வயசுல உங்க லெவல்ல இருந்தாலுமே மெச்சூரிட்டி உங்களுக்கு தான் அதிகம், அதுக்காக சொன்னேன். டாக்டர் சரி இல்ல பாத்துக்கோங்க, குழந்தைக்கு காதுல போய் 3 வாட்டி பேரை சொல்றதுக்கு மெச்சூரிட்டி பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதானே கொஞ்ச நேரத்துல இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்திட்டீங்களே என் வீட்டுக்காரர் தான் எல்லாத்த விட வயசு பெரியவர்னு. கார்த்திக் போங்க, போய் சொல்லுங்க. அவங்களும் எவ்வளவு நேரம் தான் நின்னுட்டே இருப்பாங்க. சரி கண்மணி. என்ன சாரி கண்மணி? கண்மணி சொன்னாதான் சார் கேப்பீங்களோ? யோ மாமா, பாத்தியா டாக்டரை? பொண்டாட்டி போனா போறாரு, வானா வராரு, உட்காருனா உட்கார்றாரு. எந்த அளவுக்கு பொண்டாட்டிக்கு பயந்துகிட்டு இருக்காருன்னு பாரு. கத்துக்கோயா, நீ எந்த இருக்கியே. என்னங்க கேட்டுக்கோங்க நீங்களும். ப்ரோ என்ன ப்ரோ சைடு கேப்ல கிட விட்டுறாங்க பாத்தீங்களா ப்ரோ? எவ்வளவு ஒரு கொழுப்ப. எல்லாருமே என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, கண்மணி நான் சைலண்ட், தங்க புஷ்பனா சைலண்ட். இந்த குரூப்லயே சைலண்டா இருந்து வேலை பார்க்கறது இவங்க 2 பேரும் தான். அதுக்கு ரோஜா சிஸ்டரே நிம்மதியை கூட நம்பிடலாம், இவங்க 2 பேரும் தான் நம்ப முடியாது. இந்த உலகத்திலே பொண்டாட்டினா சைலண்டே கிடையாது, ஒன்லி வயலண்ட். என்னாச்சு? வாங்க எல்லாரும். ப்ரோ பேரு உங்களுக்கு ஏத்த மாதிரி சூப்பரா தமிழ் பேரா வச்சிருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இப்போ உள்ள காலத்துல நிறைய பேர் தமிழ் பேர் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் நல்லாவும் இருக்கு. அந்த காலத்துல தான் சில பேர் தான் ரொம்ப ஒரு மாதிரி பேரெல்லாம் யூனிக்கா வைக்கணும்னு நினைச்சு வைப்பாங்க. இப்ப எல்லாருமே அப்படிதான் வைக்கிறாங்க. இந்த 2 குட்டீஸோட பேர் கூட பாருங்களேன், நல்ல தூய்மையான தமிழ் பேரு, இளன் இயல். ஆமா ப்ரோ, நீங்களும் கூட சீக்கிரத்துல இது மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமா பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் வைங்க. நீங்க வைக்கிற பேர் எப்படி இருக்கும்னு கேட்க ஆர்வமா இருக்கு. ப்ரோ எங்க கூட தான் உங்களுக்கும் கல்யாணம் ஆச்சு, அதனால சேம் டு யூ, வாழ்த்துக்கள். என்ன ப்ரோ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க? கல்யாணம் மட்டும் ஆனா குழந்தை வந்துருமா என்ன? எல்லாமே தான் ப்ரோ நடக்கணும், அதெல்லாம் நடத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே. ஈஸியா சொல்றீங்க ப்ரோ, உங்களுக்கு எல்லாம் அப்படி அமைஞ்சிருக்கு, எனக்கு அப்படியா? இந்த ஆதித்ய அருணாச்சலத்தை யாருமே ஆட்டி பார்க்க முடியாதுடான்னு ஒரு காலத்துல அப்படி சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்போ தம்மா துண்டு சில்லற பீஸ் என்ன இப்படி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? தம்மா துண்டு சில்லற பீஸா? ஏன் ப்ரோ பாவம் ப்ரோ என் தங்கச்சி. ஆத்தாடி வாயிலடிங்க வாயிலடிங்க, யார பார்த்து பாவம்னு சொல்லிட்டீங்க? பாவம் பண்ணிட்டீங்க ப்ரோ, நீங்க பாவம் பண்ணிட்டீங்க. ஏங்க ஏங்க நீங்க வேற போங்க. அந்த பீஸ் எல்லாம் ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஆளை காணோம். 5-6 வாட்டி போன் வேற பண்ணிட்டேன், எங்க இருக்காரு கூட தெரியல. ஜோஜோ ஆதித்யா அங்கதான் நிக்கிறாரு, அவர்கிட்ட அந்த போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணு யாருன்னு கேப்பமா என்ன? கேட்கலாம் தான், ஆனா கூட தமிழ் ப்ரோ வேற நிக்கிறாரே, அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாருனா? தனியா இருக்கும்போது கேட்கலாண்டி. ஆமா நிலா எங்க? நிலா ஏன் ஃபங்க்ஷனுக்கே வரல? தெரியல, ஆதித்யா கிட்ட கேட்டேன், அவ எங்க வெளியே போயிருக்கிறதா ஆதித்யா சொன்னாரு. அவளே ரொம்ப மூட் அவுட்டா இருக்காடி, அவ எதுக்கு இப்ப வெளியே போனா? தெரியல, அவ மூட் அவுட்டா இருக்காளா, எங்க போறா, என்ன பண்றா, எதுவுமே ஆதித்யாக்கு தெரிய மாட்டேங்குதுடி. எது கேட்டாலும் தெரியல தெரியலன்னு தான் சொல்றாரு. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம். ச்சே, ஆதி இப்படி இருப்பாருன்னு நான் சத்தியமா நினைச்சே பாக்கலடி. என்ன மனுஷன் இவரு, எப்போதுமே தன்னை மட்டும் தான் யோசிப்பாரா? நம்ம கூட இருக்கிறவங்கள பத்தி எதுவுமே யோசிக்க மாட்டாரா? இவ்வளவு நேரம் பொண்டாட்டியை காணுமே, சரி ஃபோன் பண்ணி பாப்போம், இல்ல என்னதான் பண்றா நேர்லயாவது போய் பாப்போம், ஏதாவது ஒரு தவிப்பு இருக்கா பத்தியா? நல்லா கக்கபக்கான்னு சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆதித்யா இன்னும் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு தான் இருக்காரா? ஆமா, நீயே சொல்லு, என் மச்சானுக்கு என்ன குறை சொல்லு, என்ன குறை அவனுக்கு? அவன்கிட்ட என்ன இல்ல? இங்க பாருமா, உண்மைய சொல்லணும்னா அவன் கிடைக்கிறதுக்கு நீ தான் கொடுத்து வச்சிருக்கணும். அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லாமையா இருக்கு? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சான், ஆனா நீ சுத்தமா அதுக்கு ஒத்து வரல. ஏன் பாரு, நல்ல ஐடியா சொல்றேன். அவன் உன் பிறந்த நாள் அன்னைக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணி உனக்கு அதை கிஃப்டா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தான். நீ என் மச்சானுக்கு நல்லது பண்ணணும்னு ஏதாவது நினைச்சினா அந்த பேப்பர்ல கையெழுத்த போட்டு அவன்கிட்ட கொடுத்துரு. அதுதான் நீ பண்ற பெரிய நல்ல விஷயம். நீயும் நல்லா வாழ மாட்ட, அவனையும் நல்லா வாழ விட மாட்ட. அதுக்கு எதுக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு 2 பேரும் பிரிஞ்சு அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க. என்ன? என் பிறந்த நாள் அன்னைக்கு டைவர்ஸ் பேப்பர் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் முன்னாடி ரெடி பண்ணாரா? ஆமா, அவன் கூட சேர்ந்து நானும் தானே அலைஞ்சேன். உன் பிறந்த நாள் அன்னைக்கு கொடுத்தே ஆகணும்னு லாயரை போட்டு படாத பாடு படுத்தி எடுத்தானே. இவ்வளவு தூரம் எனக்காக உண்மையை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல பரவாயில்ல. அப்புறம் ஆதிக்கு குடிக்கிற பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம்லாம் இருக்கா?
ஒரு காலத்துல அவன் அடிக்காத சரக்கே கிடையாது. எல்லா சரக்கும் அவன் டேஸ்ட் பண்ணிட்டு தான் வியாபாரத்துக்கே வரும். அந்த மாதிரி அவ்வளோ சரக்கு அடிப்பான். ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தானோ அன்னையில இருந்து அவன் சரக்கு அடிக்கிறதே விட்டுட்டான். எத்தனையோ வாட்டி நான் கம்பல் பண்ணேன், வா மச்சான் சரக்கு அடிக்கலான்னு. ஆனா அவன் வரவே இல்லை. எனக்காக தான் அவர் தண்ணி அடிக்காம இருந்தாரா? இந்த இடத்துல நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க மறந்துட்டமா. பொதுவா பசங்க எதுக்கு தெரியுமா சரக்கு அடிப்பாங்க? ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் நடந்தா அதை மறக்கிறதுக்காக அடிப்பானுங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா அது அடிச்சதுக்கு அப்புறம் தான் மனசு இன்னும் வலிக்கும். ஆதியும் அதனாலதான் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொன்னான். ஒருவேளை தண்ணி அடிச்சிட்டா உன்னை மறக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவானோ என்னவோ, அதனாலதான் தெளிவாவே இருந்துட்டு உன்னை மறக்கணும்னு நினைக்கிறான். இதுக்கு மேலேயும் என்னால எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சரி சரி, நான் கிளம்புறேன். போடி, சீக்கிரமா என் நண்பனுக்கு டைவர்ஸ் கொடு. எப்படியும் அவன் அதுக்கப்புறம் அந்த ஐஜி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானா அதுக்கு ஒரு தங்கச்சி ஒன்று சுத்திக்கிட்டு இருக்கு. அதை நம்ம கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிப்போம். அப்போ டோட்டலி ஃபேமிலியே செட்டில்டு. எப்படி என் ஐடியா? ஆனா இந்த வகையில இந்திரன் ரொம்ப பரவாயில்லடி. வெளியே எங்கேயாவது போயிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாலே எங்க இருக்க, என்ன பண்ற, சேஃபா இருக்கியான்னு அடிக்கடி கால் பண்ணி கேட்டுப்பான். ஆமாண்டி, மாமாவும் அப்படிதான். ஆனா ஆதித்யா ஏன் இப்படி இருக்காரு? அதுதான் எனக்கும் ஒன்னும் புரியல. ஏன் ப்ரோ, எங்க போறேன்னு சொல்லிட்டு போலையா? ஆமாங்க, இங்க போறேன் அங்க போறேன்னு சொல்லிட்டு போனா நான் ஏன் கவலைப்பட போறேன்? எங்க போனானே தெரியலையே. அதை வரை கேட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன, நான் எங்க போனா உனக்கு என்ன? நான் பெர்மிஷன்லாம் கேட்கல, இன்ஃபார்ம் தான் பண்றேன். அப்புறம் நான் எங்க போறேன் எங்க வரேன்னு உன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஆஸ் அ ஹஸ்பண்டா நான் வெளியே போயிட்டு வரேன்னு சொன்னா மட்டும் போதும். இப்படின்னு பல ரூல்ஸ் பேசுவா ப்ரோ. என்னங்க சொல்றீங்க? நிலாவா? அட, நான் தான் சொல்றேனே ப்ரோ, அந்த நிலாவே தான். சரி, இன்னொரு வாட்டி கால் பண்ணி பாருங்க. தோ பண்றேன். பாத்தியாடி எவ்வளவு நக்கலா பேசிட்டு இருக்காருன்னு. சரி விடு. ஆனா ஆதி தனியா இருக்கும்போது கண்டிப்பா கேட்கணும். சரிடி. அப்புறம் எனக்கு ரொம்ப கசகசன்னு இருக்கு, நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன். சரிடி, மாத்திட்டு வா. நான் வந்தவங்களுக்குலாம் சாப்பாடெல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்றதெல்லாம் செக் பண்றேன். அப்படியே போய் உன் புருஷனை சைட் அடிக்க போற அதானே? என்னடி சொல்ற? மாமா சாப்பாடு செக்ஷன்லயா இருக்காரு? ஐயோ எம்மம்மா, அப்படியே தெரியாத மாதிரியே கேப்பீங்க. நீ தானடி அவரை அமுச்சு விட்ட? ஓ, நான் தான் அமுச்சு விட்டேனா? சாரிடி, மறந்துட்டேன். அப்படியே ரெண்டு பேரும் சமையல் கட்டில ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே ஒரே வடைய ரெண்டு பேரும் வாயில வச்சு சாப்பிடுவீங்க. அதுக்கு நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தர் வாயு மேல வாய வச்சு வார்த்தைகளை உறிஞ்சு புட்ட அப்படின்னு பாட்டு போட போறாங்க அதானே? அடியே, இதெல்லாம் அடுத்தடுத்த ஃப்ரேம்ல வர சீண்டி. இப்படி எல்லாம் உடனே பொசுக்குன்னு போட்டு உடச்சிட்டீங்கன்னா இப்ப மக்கள் எப்படி அதை ஆர்வமா பாப்பாங்க? மக்களே, இவங்க தொல்லை தாங்க முடியல. தயவு செஞ்சு சொல்றேன், இதுக்கப்புறம் வரப்போற சீன் அதுவா தான் இருந்தது. ஆனா நான் இப்ப உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணிட்டேல, இனிமே அந்த சீன் அவங்க எடுக்கவே கூடாது. ஓவரா பண்றாங்க மக்களே. ஏண்டி, உனக்கு பழனியில பஞ்சாமிரதம் கிடைக்கலன்றதுக்காக எனக்கு கிடைக்க இருந்த திருப்பதி லட்டையும் கிடைக்க விடாம பண்ணிட்டியேடி. அடியே, என்னடி டயலாக் இது? டயலாக்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. ஏதோ நானே சொந்தமா யோசிச்சு சொல்லியிருக்கேன். நல்லா தானே இருக்கு, போடி வேலையை பார்த்துட்டு. சரி சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி ப்ரோ, நான் கால் பண்ணி பார்த்துட்டு அப்படியே சாய் பார்த்துட்டு வரேன் ப்ரோ. வீட்டுக்கு போயிட்டு அவ. ஓகே ப்ரோ, சீக்கிரம் வாங்க, சாப்பாடுலாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிட்டோம் ப்ரோ. நிலா வேற இன்னும் வரல, நாங்க லாஸ்டா சாப்பிட்டுக்கிறோம். அப்படியா? எனக்கு கொஞ்சம் பசிக்குது, அப்ப நான் போய் சாப்பிட்டா? நீங்க சாப்பிடுங்க தமிழ், நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரி ப்ரோ, நிலாவை போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க. அப்புறம் ராஜா ப்ரோ, இந்திரன் ப்ரோ, சந்திரன் ப்ரோ யார் கேட்டாலும் சொல்லிடுங்க. நான் சாயை பார்த்துட்டு அப்படியே நிலா எங்க இருக்கான்னு பார்த்து கூட்டிட்டு வந்துடுறேன். ஓகே ப்ரோ, சூப்பர், போயிட்டு வாங்க. என்ன ட்ரெஸ் போடலாம்? டேய், நீ நான் இங்க இருந்து வர? குளிச்சுட்டு இப்ப தாண்டி வரேன். ஓ சரி சரி. ஆமா, நீ எதுக்கு சாரி மாத்தின? கசகசன்னு இருந்துச்சுடா, அதான் சாரில இருந்து இதுக்கு மாத்தினா. இது ரொம்ப கசகசன்னு இருக்கு, அதான் நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு போலான்னு வந்துட்டேன். இதுவும் உனக்கு அழகா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஆனா குட்டீஸ் தூக்கம் இல்லையே, அவங்களுக்கு குத்தும் போல. என்கிட்ட வந்தாலே அழுகுறாங்க. ஆமா, ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்க? இன்னைக்கு நீ காலையில இருந்து ஒரு வார்த்தை கூட பேசலையே, ஏன்? தெரியல. என்னடா பதில் இது? தெரியலன்னு ஒண்ணு இந்த பிரச்சனைடி, இல்ல நான் நல்லா இருக்கேன்டின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு தெரியலன்னு சொல்ற. தெரியலன்னு தாண்டி சொல்ல முடியும், வேற என்ன சொல்லுவாங்க? என்ன பைத்தியமே, ஊருக்கு போனா உங்க அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க. உன் பொண்டாட்டி நான் உன் பக்கத்துலயே தான் நிக்கிறேன். இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? வேற யாராவது எக்ஸ்பெக்ட் பண்றியோ? அடியே, ஒன்னும் இல்லடி, போடி பேசாம. வேற யார போய் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண போறேன்? கிறுக்கு மாதிரி பேசுற. அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? நீ இப்பெல்லாம் இருக்க மாட்டியே. எப்ப பாரு உண்டையில ஒத்த ரூபாய போட்ட மாதிரி கலகலன்னு சுத்திட்டு இருப்ப. என்னாச்சு நீ உனக்கு? என்னமோ ஆயிடுச்சு, விட. சரி போய் தொலை, இதுக்கு மேல நான் என்ன பேசுறது? சரி வெளியே போ, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். நீ பண்ண, நான் எதுக்கு வெளியே போனோம்? ஹலோ, கேக்கலையா? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். மேடம், நான் சொன்னது உங்களுக்கு கேட்கலையா? பண்ணுங்க, நான் இங்கதான் இருப்பேன்னு சொன்னேன். வெளியே போடா ஜிப்பு வாயா, வெளியே போடா. ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்றேன், இப்பதான் பல்ல காமிச்சிட்டு உள்ளே நின்னுட்டு இருக்கான்.
எங்கும் போக மாட்டேன் உன் முன்னால தான் நிப்பேன் முன்னால் வந்து நின்னு உன் கண்ணால் சொக்க வைப்பேன். ஷோ நேரம் பார்த்து டார்ச்சர் பண்றானே. டேய் இந்த Dress போட்டுட்டு என்னால நிக்க கூட முடியல, கொஞ்சம் போடா Dress மாத்திக்கிறேன். ஏய் நான் இதே ட்ரெஸ்ஸோட இருக்காத மாத்தினதாடி சொல்றேன், நான் மாத்த வேணாம்னு சொல்றேனா? டேய் தவளவாயா வேணாம், ஒழுங்கு மரியாதையா போயிரு, இல்லைன்னா கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். வெளியே வேற எல்லாரும் உட்காந்துருக்காங்க, மரியாதையா போயிரு. சரி எவ்வளவு நேரம் ஆகும் ட்ரெஸ் மாத்த? 5 minutesடா, மாத்திட்டு வரேன்டா. சரி ஓகே மாத்திட்டு என்ன கூப்பிடு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? என்னடா? மாத்திட்டு சொல்லு வரேன். சரி. என்னாச்சு இவனுக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கான்? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? இல்ல பிரச்சனைனா அவன் எப்படியா ஹேண்டில் பண்ணுவான்? அது சரி, ஆனா இவன் நம்ம ஹஸ்பண்ட் தானே, ஏன் இவன் முன்னாடி ட்ரெஸ் மாத்துறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கூச்சமா இருக்கு? இதை பத்தி நம்மளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சரி ரோஜா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நிம்மதி ட்ரெஸ் மாத்திட்டியா? மாத்திட்டேன் இந்திரன், வா. இந்திரன் ம் டேய் என்னாச்சுடா? ஒன்னும் இல்லடி. சொல்லு என்னாச்சு? நீ இப்படிலாம் பண்ண மாட்டியே, திடீர்னு உனக்கு என்னாச்சு? நீ காலையில இருந்து சைலண்டாவே தான் இருக்க, இப்ப சொல்ல போறியா இல்லையா? என்ன பிரச்சனை? அது வந்து அப்ப ஏதோ பிரச்சனை இருக்கு, என்னன்னு சொல்லு. இங்க பாரு. வேண்டாம் பாருன்னு சொல்றேன்ல. டேய் பைத்தியம், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? ஒழுங்கா சொல்ல போறியா இல்ல வாய் கிழிச்சிருவேன், சொல்லுடா. அது ஒன்னும் இல்லடி, நேற்று சாயந்தரம் நான் போட்டோ ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன்ல, அப்போ ரோஜா சிஸ்டர் என்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. ரோஜா உன்னை பார்த்து பேசினாளா? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. சரி என்ன சொன்னா? இல்ல நீ ரோஜா நிலா 3 பேரும் சேர்ந்து நிலாக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா, அப்போ நீ ஒரு வார்த்தை சொன்னல, அதை வந்து சொன்னா. டேய் என்னடா முழுங்கிக்கிட்டே பேசுற, ஒரு இளவும் புரியல. அப்படி என்ன சொன்னா? ஏய் லூசானே, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இப்போ நீ இவ்வளோ க்ளோஸாக பேசுறதுனால நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன் நானும் இந்திரனும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு நாள் கூட நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே இல்லை. அதுக்காக லவ் இல்லைன்னு ஆயிடாதுல்ல. அது இருந்தால் தான் லவ் இருந்தால் தான் அது, அப்படிலாம் கிடையாதுடி. மனசார நம்மளுக்கு பிடிச்சாலே ஓகே தான். நிம்மதி உண்மையாவா? ஆமாம் ரோஜா, இந்திரன் தான் என்கிட்ட இந்த விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டான். ஓகே எடுத்துக்கோ, நம்ம 2 பேருக்குள்ள லவ் இருக்கும்போது எதுக்கு அதெல்லாம் அப்படின்னு சொல்லி நானும் கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருக்கோம். மற்றபடி என்ன சொல்றது, எங்களுக்குள்ள அதே லவ், அதே பாசம், அதே அன்பு எல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஓ அத சொல்றாளா? சரி, அதை உன்கிட்ட சொன்னதுக்கு நீ எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்க? இல்லடி, உன்னை ஏதோ ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி எனக்குள்ளேயே ஃபீல் ஆகுது. சாரி நிம்மதி, ஒன்னு நான் புரிஞ்சுக்கலையா என்னன்னு எனக்கு புரியல. நீ என் கூட இருக்கிறப்போ நீ சந்தோஷமா இல்லையாடி? ரொம்ப கஷ்டப்படுறியா? டேய் நான் கஷ்டப்பட்டேன்னு உன்கிட்ட வந்து சொன்னேனா? நீ சொல்லல, இருந்தாலும் உன் வாயில இருந்து அந்த டைம் அப்போ அந்த வார்த்தை வந்திருக்குல்ல. ஐயோ லூசு, நான் என்ன சொன்னேன்? நாங்க 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழல. அவன் டைம் கேட்டான், நான் ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்னு தானே சொன்னேன். அது நம்ம 2 பேரும் மியூச்சுவலா எடுத்த டிசிஷன் இந்திரன். ஆனா ஆதி நிலாவோட கேஸ் அப்படி கிடையாது. அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க, அதனால அந்த வார்த்தையை சொன்னேன். இல்லடி ரோஜா, அவங்க அதை சொன்னதுல இருந்து எனக்கு மைண்டுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் உன்னை நல்லாவே பாத்துக்கல. நீ எங்க வீட்டை நல்லா பாத்துக்கிற, எங்க அம்மா கிட்ட யதார்த்தமா பேசுற, எங்க அப்பா கிட்ட எல்லாம் நல்லா ஜாலியா பேசுற. ஆக மொத்தத்துல நம்ம ஜாலியா மட்டும்தான் இருக்கோமே தவிர குடும்பமே நடத்தல. எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்குடி. டேய் சத்தியமா அப்படி சென்டிமெண்டலா பேசாத, எனக்கு அடுத்து என்ன பேசுறதுன்னு கூட தெரியாதுடா. நம்மளாம் ஜாலியா இருந்தே பழகிட்டோம்ல, இது என்னடா அது புதுசா என்னென்னமோ பேசுற? நம்ம கூட கல்யாணம் பண்ணவங்க எல்லாரும் அவங்களோட லைஃபை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நான் மட்டும்தான் உன்னை கஷ்டப்படுத்துறேன். சாரி நிம்மதி. டேய் ஏண்டா சாவடிக்கிற? சத்தியமா உனக்கு குறை சொல்லியோ இல்ல நான் லைஃப் நல்லா வாழணும்னு வருத்தப்பட்டோ எதுவுமே அவகிட்ட சொல்லலடா. நான் நார்மலா சொன்னேன், அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா, அதை கேஷுவலா சொன்னேன். மத்தபடி நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசி தானே இந்த முடிவுக்கு வந்தோம். அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்ல இந்திரன். இல்ல நிம்மதி, நான் முடிவு பண்ணிட்டேன். நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு மேலேயும் என்னால உன்னை கஷ்டப்படுத்த முடியாது. நீ ரொம்ப வருத்தப்பட்டுருவியோன்னு பயமா இருக்கு. டேய் இப்போ என்ன சொன்ன? நம்ம இத்தனை நாளா ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துட்டோம், இனிமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னேன். என்னாச்சுடி? ஒன்னும் இல்லடா. சொல்லுடி என்னாச்சு? இல்லடா, திடீர்னு புதுசா பேசுறியா, எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஒரு மாதிரி வெக்கமா வருது. நெஞ்சை பூ போல் கொய்தவரே, என்னை ஏதோ செய்தவரே, நெஞ்சை பூ போல் கொய்தவரே,
சர்ப்ரைஸ் இருக்குன்னு நீங்க சொன்னீங்களே, அது இதுதானா ஆதி? இந்த டிவோர்ஸ் தான் நீங்க எனக்கு கொடுக்க போற சர்ப்ரைஸா? அப்புறம் எதுக்கு ஆதி அன்னைக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டீங்க? இன்னும் என் பர்த்டே வரதுக்கு இன்னும் 2 நாள் தான் ஆதி இருக்கு. கம்மிங் ஜூலை 25th Thursday என்னோட பர்த்டே. அன்னைக்கு நீங்க கண்டிப்பா என்கிட்ட வந்து இந்த பேப்பரை தான் நீட்டி சைன் போட்டு தர சொல்லுவீங்க. எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆதி. நீங்க அன்னைக்கு சொன்னது எனக்கு புரியல, ஆனா இப்போதான் புரியுது. உனக்கு என்ன பிடிக்குமா? என்ன திடீர்னு இப்படி கேக்குறீங்க? பிடிக்குமா பிடிக்காதா அதை மட்டும் சொல்லு. பிடிக்கும். இது போதும். எதுக்கு கேட்டீங்க சொல்லுங்க. உனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல பர்த்டே வர போகுதுல, உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான். என் பர்த்டேக்கு சர்ப்ரைஸா? என்ன பண்ண போறீங்க? சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன பண்ண போறேன்னு இப்பவே கேக்குற? இல்ல, பிடிக்குமான்னு கேட்டுட்டு சர்ப்ரைஸ்ன்னு சொல்றீங்களே, அதான் என்னவா இருக்கும்னு யோசிச்சேன். ஆதி, உங்களை எனக்கு பிடிக்குமான்னு கேட்டுட்டு உன் பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போறீங்களா? ஆதி, நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்ண போறதா இருந்தா சத்தியமா சொல்றேன், நானும் என் பர்த்டேக்கு உங்களை ப்ரப்போஸ் பண்றதா தான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்ப நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்னாவே ப்ரப்போஸ் பண்ண போறோம். அப்போ நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிச்சிருக்கோம். ஏய் பொண்டாட்டி, ஜூலை 25 உனக்கு பர்த்டே. கண்டிப்பா அன்னைக்கு நாள்ல என்னோட காதல உன்கிட்ட சொல்ல போறேன். ஜூலை 25 என்னால மறக்க முடியாத நாள். அது ஒன்னாலையும் மறக்க முடியாத நாளா தான் இருக்க போகுது. உங்க ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நான் உங்க லைஃப்ல இருந்தா உங்க லைஃப் நல்லா இருக்காது ஆதி, எனக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி இந்த 2 நாள் உங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் ஆதி. உங்களை விட்டு போறதுக்கான கடைசி இந்த 2 நாளை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு அதுக்கு மட்டும் அக்செப்ட் பண்ணுங்க ஆதி. ஏய், எங்கடி இருக்க? பீச்ல. திமராடி உனக்கு? போறப்ப எங்க போறதுன்னு சொல்லிட்டு போக மாட்டியா? எவ்வளவு நேரமா கால் பண்றேன், ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ண பேசுறதுக்கு வலிக்குதா? போனை எடுத்து இங்க இருக்க அங்க இருக்கேன்னு சொன்ன மனுஷன் நிம்மதியாவது இருக்கலாம்ல? இன்னும் 2 நாள்ல இந்த அக்கறையெல்லாம் இருக்காதுல்ல ஆதி. அதுக்கப்புறம் தான் நம்ம பிரிஞ்சு போயிருவோமே. எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு என்ன தேடிட்டு இருக்கீங்க? எனக்கு புரியல. எந்த பீச்ல இருக்க சொல்லி தொலை. ஆர்கே பீச்ல. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, அங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? பீச்சுக்கு போறதுக்காக தான் அவ்வளவு தூரம் அவசரமா கிளம்பி போனியா? நான் போனை வைக்கிறேன். ஏய் நிலா, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா இவ? இஷ்டத்துக்கு போன் பண்றா, இஷ்டத்துக்கு எங்கேயோ போறா, இஷ்டத்துக்கு போனை கட் பண்றா இவள. ஷோ ஆதி, சும்மா இரு. இன்னும் 2 நாள் அவளுக்கு பர்த்டே. அவகிட்ட போய் சண்டை போடாத, அப்புறம் பிரச்சனை பெருசாயிட போகுது. அவளை நீ நல்லா சந்தோஷமா பாத்துக்கணும். அதுக்காகவாது கொஞ்சம் பொறுமையா இரு. ஆதி, கோபப்படாம பொலைட்டா பேசு. அவன் கூட சந்தோஷமா இருக்கணும். நீ தான் அவளை சந்தோஷமா பாத்துக்கணும். நிலா, ஆதி வந்துட்டாரு. அவர்கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் முகத்துல காமிச்சிடாத. நீ அவர் கூட சேர்ந்திருக்க போறது இந்த 2 நாள் மட்டும்தான். இந்த 2 நாள் எப்படியாவது அவரை சந்தோஷமா வச்சுக்க ட்ரை பண்ணு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போயிடுவ, அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு போயிடுவாரு. அதனால இந்த 2 நாள் நீ அவரை சந்தோஷமா வச்சுக்கோ. நிலா. ஆதி. என்னாச்சு நிலா? எதுக்கு இப்படி மலையில உட்காந்துருக்க? இல்ல ஆதி, நான் சும்மா தான் பீச்சுக்கு வந்தேன். அப்படியே மெய் மறந்து இங்கே உட்காந்துட்டேன். வாங்க உட்காருங்க. என்னம்மா? ஒன்னும் இல்லையே. நிலாமா, இன்னும் 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் என் மனசு முழுக்க உன்னோட காதல் இல்ல நம்மளோட காதலை நிறைச்சு வச்சிருக்கிறத அப்படியே உன்கிட்ட வெளிப்படுத்த போறேன். அப்போ உனக்கு இந்த முழுசான ஆதித்யாவை, உண்மையான ஆதித்யாவை உனக்கு தெரிய வரும். ஆதி, இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் நான் யாரோட தோல்ல சாஞ்சுக்குவேன் ஆதி. இதுக்கப்புறம் என்னை விட்டு டோட்டலாவே போயிருவீங்களா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆதி. ரொம்ப 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 கஷ்டமா இருக்கு. நீங்க எனக்கு கொடுக்க போற இந்த பரிசு என் பிறந்த நாள் அதுமா தான் கொடுக்கணுமா? வேற நாளே உங்களுக்கு கிடைக்கலையா ஆதி? ஏன் ஆதி இப்படி பண்றீங்க? நிலாமா, இன்னும் 2 நாள் மட்டும் வெயிட் பண்ணு. அதுக்கப்புறம் என் மனசு முழுக்க உன்னோட காதல் இல்ல நம்மளோட காதலை நிறைச்சு வச்சிருக்கிறத அப்படியே உன்கிட்ட வெளிப்படுத்த போறேன். ஆதி, இன்னும் 2 நாளுக்கு அப்புறம் நான் யாரோட தோல்ல சாஞ்சுக்குவேன் ஆதி. இதுக்கப்புறம் என்னை விட்டு டோட்டலாவே போயிருவீங்களா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல ஆதி.